முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. என் மாமியார் தான் இப்போ கொஞ்சம் நல்லா சமைக்குது, அதனால அது என்ன சமைக்குதோ அதே சாப்பிட்றது. இல்லைன்னா நம்மள சமைக்க சொல்லுவாவ, அது நம்மளுக்கு தேவையா? பரவாயில்லையே, உங்கள் மாமியார் அதெல்லாம் செய்கிறாங்களே. என் மாமியார் ஒன்று எடுத்து வைக்க மாட்டாக்கா, கொடுமைக்காரி சரியான. அதனால தான் அடித்து துரத்திட்டேன் பாருங்க. ஆமாம் ஆமாம், அதுங்கெல்லாம் அடித்து தான் துரத்தணும். என் வீட்டில் மாமியார் உட்காந்து இருக்கு, ஏதோ சோறாக்கி போடுதேன்னுட்டு அடித்து துரத்தாதான் இருக்கேன். இல்லைன்னா அவளை விட்டு வச்சிருப்பேனா நானே? அதானே. லலிதா வராக்கா. ஹாய் கௌரி அக்கா, எப்படி இருக்கீங்க? என்ன லலிதா, இப்போல்லாம் உன்னை பார்க்கவே முடியல, ஒரே பிஸியா என்ன? இல்லைக்கா, அப்போ என் ஹஸ்பண்ட் என் கூடயே இருந்தார், எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். நான் வீட்டை விட்டு வெளியே வந்து உங்ககிட்ட கதை பேசிகிட்டு இருப்பேன். இப்போ அவர் வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குக்கா. அதனால தான் நான் வேலை செஞ்ச பழகந்தே கிடையாது. காலையில் சமைக்க ஆரம்பிச்சேன்னா மதியானம் ஆயிடுது. ஐயோ, அப்போ காலையில் சாப்பிடவே மாட்டீங்க போல இருக்கே. அதை ஏன் கேட்குற வனிதா, நான் காலையில் 6 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, 10 மணிக்கு தான் முடிப்பேன். நல்ல வேலை இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு பார்த்தியா, அதனால் வீட்டில் கிடக்குதுங்க, அதுங்களே ஒரு 11 மணிக்கு தான் எழுந்திருக்குது. அதனால் சாப்பிட்ற தொல்லை இல்லை. அது சரி, என்ன 2 பேரும் ஒரே குஷியாக இருக்கிற மாதிரி இருக்குது மூஞ்ச பார்த்தாலே, அது நல்ல விஷயம்தான். ஓ, இங்கே தான் மாநாடு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காளுங்களா? இன்னைக்கு அப்படியே ஏத்திடுறேன் பாரு மேலே. என்ன சின்ன குழந்தை, கண்ணு தெரியலையே உனக்கு? இப்படி ஏத்துற மாதிரி வந்து விடுற? அதெல்லாம் நல்லாவே கண்ணு தெரியுது, வேணும்னே தான் வந்து விட்டேன். மேலே ஏத்தலையே நீட்டு சந்தோஷப்படுங்க. என்னது வேணும்னே விட்டியா? ஏன், நான் என்ன பண்ணுவேன்னா? நீ இப்போ எதுவும் பண்ணல தான், உன் கூட்டாளிங்க 2 என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கு தெரியுமா? ஏய், என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்க? ஏய், அங்க பேசுறத விடு, இங்க கேளு. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் அதுல இல்லைல்ல. என்னையாண்டி ஏத்து வந்த? எப்போ பாரு கூட்டு சேர்ந்துங்கன்னு தானே யாவ குடும்பத்தை கிடைக்கலான்னுட்டு திட்டம் போடுவீங்க. இதில் நீ இல்லை, அவ்வளவுதான். அவளுங்க கூட்டு இருந்தாளுங்கன்னா முன்னாடி போயிருப்ப. நீ தான் ஏற்றுறதுக்கு வாட்டமாக இருந்த, அதான் உன்னை வந்து ஏற்றலான்னு வந்தேன். ஜஸ்ட்டு மிஸ்டில் நிப்பாட்டியிருக்கேன். ஓவராக பேசுனேன்னு வையே, ஒரே ஏற்று தான், ஏற்றிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், நீங்கள் 2 பேரும் இப்போ வந்து அந்த பாட்டிக்கிட்ட என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாத்தையும் சொல்லி இளிச்சம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு விடலை, அவ்வளவுதான். நீங்கள் 2 பேரும் காலி ஆயிடுவீங்க. ஏய், என்னடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீ வந்து பாத்தியா? என்ன மிரட்டிட்டு இருக்கியா? ஓ, மிரட்டல் உருட்டல்லாம் இங்க வந்து காட்டாத, மரியாதையா போயிடு. என்ன ரெட்டை குருமியை இப்போ அறுத்து விடணுமா? மொட்டையை அடிச்சிடுவேன் சொல்லிட்டேன். ஏத்துற மாதிரி தான் நின்று இருக்கேன், ஏற்றிட்டு ஒரேடியாக போயிடுவேன் அப்புறம் மேலே. இப்போ மரியாதையாக வந்து அதையும் இதையும் சொன்னது எல்லாமே நானே ஒரு கட்டுக்கதையாக சொன்ன பாட்டி. இளிச்சம்மா மேரில் எந்த தப்பும் கிடையாதுன்னுட்டு வந்து சொல்கிறேன். என்ன வைக்க போரு? என்ன ஒன்று பேந்த முழிக்கிற? நடிக்கிறியா? அங்கே என்னென்ன சொன்ன, பாட்டிக்கு ஐடியா வேற கொடுக்குற, காலி பண்ணுறது எப்படி எண்ணிட்டு. அவ்வளோ தைரியம் வந்துடுச்சோ? இல்லை, அப்படிலாம் இல்லை, நான் எதுவும் சொல்லலை. இப்போ எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஏற்றி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், போய் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னுட்டு எல்லா உண்மையும் சொல்லி இளிச்சம்மாவை அந்த வீட்டில் இருக்க வைக்கிறீங்க. என்ன புரியுதா? நல்லா புரியுது. நாங்கள் போய் சொல்கிறோம். இப்போ நாங்கள் வருவேன், போய் சொல்லலை அவ்வளோதான். சொல்லிடுறோம். ஏச்சி, ஆக்ஷன் காட்டினது போதும், அவருங்க. வாழ்வே மாயம்
இந்த வாழ்வே மாயம், என் பொண்டாட்டியும் மாயம், இந்த சரக்கும் மாயம். டேய் சோனாண்டி, யாரு? டேய் மண்ணாங்கட்டி, வாடா. குடிச்சிட்டா பொம்பளை எது ஆம்பளை எதுன்னு கூட தெரியாது இவனுக்கு, குடிகார பையன். என்னடா மண்ணாங்கட்டி, தலையிலலாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறியா என்ன? என் பொண்டாட்டி கூட இப்படி தாண்டா அந்த தோப்பா தலைய வச்சுக்கிட்டு அவ ஆடுவா பாரு ஆட்டம், அப்படி இருக்கும். அவ ஒரு தோப்பா மண்டன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னு வை, அப்பவே அவளை டைவர்ஸ் பண்ணிருப்பேன். சரி, தோப்பா மண்டைய தான் போட்டு இருக்கா, ஒரு நல்ல தோப்பா மண்டையா வாங்கி போடக்கூடாது? கலர் அடிச்சிருக்கிறா பாரு தோப்பா மண்டை கலர். சரிடா மண்ணாங்கட்டி, உன் பொண்டாட்டி டையெல்லாம் போடுமா? இப்ப தெரியும்டா எவன் பொண்டாட்டி டையெல்லாம் போடுவான்னுட்டு. என்னடா அண்ணனை இப்படிலாம் பேசுற? ஏண்டா குடிச்சேனா உனக்கு பொம்பளை யாரு ஆம்பளை யாருன்னு கூட தெரியாது? உனக்கு எந்த நேரமும் குடி குடி. லட்சுமி நீயாமா? ஓ, இப்பதான் லட்சுமிய தெரியுதா? அப்படி. ஐயோ அம்மா. என்ன அம்மான்னு வந்துட்டு பேச்சு மூச்சே இல்லாத கிடக்குறான். என் உயிரை வாங்கிட்டு தான் போவான் இவன் அது சாவறதாவது. ஈதன் போய் போடுவோம், என் காலை முச்சோட என் உயிரை வாங்கிட்டே போயிடுவான். என்னென்னமோ போட்டு சமைக்கிறாங்க யூடியூப்ல. யூடியூப்பை பார்த்து சமைச்சா ஒன்றும் நல்லாவும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. இதை பார்க்கணுன்னே ஏதாவது ஒன்று செய்யுங்க போல இருக்குது. அம்மா முதுவே வலிக்குது. சரி, வெங்காயம் தக்காளி, அப்புறம் வெங்காயமே வதங்கலை, அதுக்குள்ள தக்காளியை போட்டேன். யூடியூப்ல பார்த்தா பார்க்குறப்ப நல்லா இருக்குது, நம்ம செய்யறப்ப நல்லாவே வர மாட்டேங்குது. போலீஸ் கிட்ட சொல்லியும் அவன் அடங்கலையே, ஃபாலோ பண்ணிட்டே வரான். என்ன ஆக போகுதுன்னே தெரியல. சின்ன குழந்தை அக்கா கிட்ட தான் சொல்லணும். என்ன இந்த பெரிய உருவம், நான் இங்கே படுத்துட்டு இருக்கேன், அவன் மாட்டின்னு உள்ள போறாளே. அம்மா வீட்டுக்கு வந்துட்டம்மா, சாப்பாடு இருக்குதா? ஏதாவது எதுவும் கேட்கல. ஏய் கல்பனா, நில்லுமா. என்னம்மா இப்ப என்ன கேட்டுட்டு நிட்டு இந்த கத்து கத்துற? நான் ஒன்னும் கத்தல. இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. முடிஞ்சதா கம்ப்யூட்டர் கிளாஸ்? முடிஞ்சது. சரி போ, போய் உள்ள போய் செல்ல நோண்டிட்டு இரு. போறேன். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் நீட்டு இந்த இது பண்ணிட்டு போறான்னு தெரியல. பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கறது ரொம்ப தப்பா போச்சு. எப்படி பேசணும், அப்பா அம்மாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அந்த மனுஷனை சொல்லணும். ஆவுனா செல்லம் செல்லம் கொடுத்து கொடுத்து தான் இப்படி இருக்குதுங்க. கல்பனான்னு அவ பேரை தான்மா கூட்ட, அந்த கத்து கத்திட்டு போகுது இந்த பொண்ணு. தொடப்பக்கட்டை எடுத்து 4 சாத்து சாத்துனா தான் சரிப்பட்டு வரும். நானே இங்க டென்ஷனா வரேன், எங்க அம்மா வேற. இவளை பாரு, படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லி நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்குது. இதெல்லாம் தெரியாது எங்க அம்மாவுக்கு. வந்து பாத்துக்கிறேன் இவளை. இழுச்சம்மா, என்னை மன்னிச்சிடுமா, இவளுங்க பேச்ச போய் கேட்டுட்டம்மா நானு. இல்லை பாட்டி, நான் வீடு காலி பண்ணிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை பாட்டி. சே, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நீ இங்கே இருமா, இனி எவ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இல்லை பாட்டி, வேணாம் பாட்டி, இந்த வீடு எனக்கு. நான் வீடு காலி பண்ணிக்கிறேன் பாட்டி. எங்க இளிச்சம்மா, அதான் பாட்டி சொல்கிறாங்க இல்லைங்க, கேளுங்க கொஞ்சம். இல்லைங்க, வேணாங்க, நான் காலி பண்ணுறது தாங்க மரியாதையாக இருக்கும். அப்படியே நிற்குதுங்க பாரு ரெண்டும்.
செல்ல குழந்தை. அமைதியாக நின்றுட்டு இருக்கீங்க, எதுக்கு வந்தீங்க ரெண்டு பேரும் இங்கே? என்ன குமுடி, உனக்கும் 2 கொட்டு கொட்டணுமா? வேணாம் வேணாம் இரு. இளிச்சம்மா, எங்க 2 பேரையும் மன்னிச்சிடுமா. உன் மேல சில கோவத்துல நாங்க இருந்தோம், அதனாலதான் இப்படிலாம் பேசிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடு. ஐயோ, உங்க மேலாம் எந்த கோவமும் இல்லைங்க. மன்னிப்புலாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லை, நாங்கள் அப்படி பேசியிருக்க கூடாது. உங்கள் மேலே இருக்கிற கோவத்தினால தான் அப்படி பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வீட்லேயே நீங்கள் இருக்கணும். அட பரவாயில்லையே, வைக்க போகிற நல்லா தான் பேசுது. இல்லைங்க, அது சரி வராது. என்ன சரி வராது? அப்போ நீ என்ன மன்னிக்கல? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. இளிச்சம்மா, அதான் சொல்கிறாங்க இல்லைங்க, இங்கேயே இருந்துடுங்க. ஆமாம்மா. ம், சரிங்க பாட்டி, நான் இங்கேயே இருக்கேன். சந்தோஷமா. கௌரி, வனிதா, இனிமேவாவது ஒழுங்காக இருந்து பார்த்துக்கோங்க. இனிமே எந்த வீட்லையாவது இதே மாதிரியே வேலையை பார்த்துட்டு இருக்காதீங்கம்மா. இனி என்கிட்ட இது மாதிரி அவ அப்படி இவ இப்படி நீட்டி ஏதாவது கதையை ஏற்றுட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான், நடக்கிறதே வேற. மன்னிச்சிடுங்க பாட்டி. இழுச்சம்மா, போயிட்டு வரேம்மா. ம், சரிங்க பாட்டி. நாளைக்கு என்ன பண்ணுறது? நம்ம எப்படி போகிறது? நாளைக்கு லீவ் போட்டுடலாமா? ஆமாம், கண்மணி வந்தவனே நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போயிடலாம். நம்ம 2 நாள் லீவ் போட்டுடலாம்ப்பா. அவன் போலீஸ்கிட்ட சொல்லியும் அடங்கலையே அவன். ஏண்டி, என்னம்மா, என்ன அப்படியே உட்காந்துட்டு இருக்க? ஏன், என்ன பண்ணணும்? சாப்பிடலையா? வந்த உடனே சாப்பாடு வேணும் அது வேணும்னு கேட்ப. இன்னைக்கு என்ன வந்து கீழே உட்காந்துட்டு இருக்க? எல்லாம் என் தலையை எடுத்து உட்காந்துட்டு இருக்கேன். அவளை பாரு, எந்த நேரமும் படிக்கிறேன்னு சொல்லுவீங்க. நான் அவ பார்க்குற நேரத்துல அவ தூங்கிட்டு தான் இருக்கா. அவ இவ்வளோ நேரம் படிச்சுட்டு தான் இருந்தா. இப்பதான் நான் தான் தூங்க சொன்னேன். என்ன இப்ப அதானே, என்ன சொல்லிட்டு போறீங்க? அத மாதிரி நான் 2 நாள் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு லீவ் எடுத்துக்கிறேன். லீவ் எடுக்க போறியா? அவ்வளோ பணம் கட்டிட்டு வந்திருக்கிறேன், சாதாரணமா சொல்ற லீவ் எடுத்துக்கிறேன்னுட்டு. அம்மா, நான் 2 நாள் போக மாட்டேம்மா. கண்மணி வந்தவொடனே கண்மணி கூடயே போய்க்கிறேன் நான். செருப்பு பிஞ்சிடும். மரியாதையா நாளைக்கு போகலன்னு வையே, அவ்வளவுதான், காலை 2ஐயும் முறிச்சு போட்டுவேன். பிள்ளைங்களை பணம் கட்டி படிக்க வச்சா இதுங்க என்னமோ போகாதுங்களா? இந்த அம்மா வேற இப்படி சொல்லிட்டு போறான். நான் என்ன பண்றது? நான் நாளைக்கு அவன் வேற ஃபாலோ பண்றதை நிறுத்தவே மாட்டான். குழந்தைக்காக்கு கால் பண்ணுவோம்.